ஃபில்மாலியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம தொடர்ந்து எம்ஜிஆர் அவர்களுடைய வாழ்க்கையில நடந்த பல சுவாரஸ்யமான விஷயங்களை பார்த்துட்டு இருக்கோம். சோ அதோடைய தொடர்ச்சியா தான் இந்த ஒரு இன்சிடென்ட் பத்தி உங்ககிட்ட சொல்ல போறேன். சோ அவர் கொள்கை என்ன எடுத்துக்கிட்டா அந்த கொள்கையை பின்பற்றுறதுல எந்த அளவுக்கு தீவிரம் காட்டியிருக்கிறாருன்றது அவர் இதுக்கு முன்னாடி நம்ம சொன்ன நிறைய சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் தெரிஞ்சிருக்கோம். அதுக்கு எடுத்துக்காட்டான இன்னொரு விஷயம் தாங்க, எவ்வளவு காசு கொடுத்து என்ன மாதிரியான படத்துல நடிச்சாலும் சரி அந்த கொள்கையை மட்டும் அவர் மாத்திக்கவே இல்லை. அப்படிதான் 1956 உருவான படம் தான் மதுரை வீரன். இந்த படத்தை யோகநாத் அப்படின்றவர் தான் டைரக்ட் பண்ணியிருந்தாரு. அண்ட் இந்த திரைப்படத்தை லீனா செட்டியார் அவங்க தான் தயாரிச்சிருந்தாங்க. அண்ட் இந்த படத்துல பாத்தீங்கன்னா முக்கியமான அந்த மதுரை வீரன்ற கதாபாத்திரத்துலதான் எம்ஜிஆர் அவர்கள் நடிச்சிருந்தாரு. அவரோட சேர்த்து நிறைய பேர், அதாவது பத்மினி அவர்கள், பானுமதி அவர்கள், அப்புறமா இன்னும் பல பெரிய அளவுல ஸ்டார் காஸ்டிங் எல்லாம் இருந்த ஒரு திரைப்படம் தான். அந்த படத்தினுடைய ஆபீஸ் எங்க இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா இப்போ டி நகர்ல தனிகாச்சலம் செட்டி ரோட்ல இருக்கக்கூடிய கிருஷ்ணன் கோவில் தான் அவங்களுடைய பழைய ஆபீஸா இருந்தது. அந்த தயாரிப்பாளருடைய நிறுவனமா இருந்தது. அந்த இடத்துல உடுமலை நாராயண கவி அவர்களும் அப்புறம் படத்தினுடைய தயாரிப்பாளரான லீனா செட்டி அவங்களும் இருந்திருக்கிறாங்க. அங்க இருந்து ஒரு பிரிவியூ தியேட்டர்ல படத்தை பார்க்கும்போது எம்ஜிஆர் அவர்களும் உடனிருந்திருக்கிறாரு. எடுத்த வரைக்கும் பார்த்திருக்கிறாங்க. படத்தெல்லாம் பார்த்துட்டு கடைசி கிளைமேக்ஸ மட்டும் இது ஒரு தெய்வ பிறவி, இது என்ன பாத்தீங்கன்னா புராண காலத்து கதையை தான் எடுத்து பண்ணியிருந்தாங்க. சோ மதுரை வீரன் அப்படின்ற ஒரு ஆள் கடைசியா தெய்வத்தோட சேர்ந்து அவர் தெய்வமா ஆகிட்டாரு அப்படின்றத பின்பற்ற விதமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்கிறாங்க. சோ எல்லாத்தையும் கேட்டுட்டு நல்ல கிளைமேக்ஸ் தான், ஆனா இந்த கிளைமேக்ஸ்ல என்னால நடிக்க முடியாது. ஏன்னா நான் இருக்கக்கூடிய திமுக கட்சியினுடைய கொள்கை இந்த கிளைமேக்ஸ் நான் நடிச்சேன்னா நான் இப்ப என்னுடைய கொள்கையில கரெக்டா இல்லைன்றது மாதிரி ஆயிடும். அதனால என்னால நடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே எல்லாருக்கும் பெரிய ஆச்சரியம், ஒரு ஷாக்கும் சொல்லலாம். ஏன்னா காசு நம்ம கொடுக்கிறோம், ப்ரொடியூசரு, படம் நல்ல படமா இருக்குது, மக்கள் கிட்ட நல்ல பேர் அவர் தொடர்ந்து சம்பாதிச்சுட்டே வந்துட்டு இருக்கிறாரு. இந்த படத்துல இப்படி ஒரு தெய்வ பிறவியா அப்படின்னா அந்த காலகட்டத்துல தெய்வம் ஆயிட்டாங்கனாலே அவங்க இன்னும் அதிகமா கொண்டாடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு தருணத்துல இந்த கேரக்டர் அது கிளைமேக்ஸ் இப்படி பண்ண மாட்டேன்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இவர் எப்படி சம்மதிக்க வைக்கிறது அப்படின்ற மாதிரியும் யோசிச்சுட்டு இருந்தாங்க ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர்ஸ் எல்லாம். அவர் கடைசி சார் நான் நடிக்க மாட்டேன்னு தான் சொன்னேன், ஆனா கிளைமேக்ஸ்ல எனக்கு உடன்பாடு இல்லைன்னா சொல்லல. ஏன்னா டைரக்டர், ப்ரொடியூசர் நீங்க தான் எல்லாம் பண்றீங்க, அதனால எனக்கு பதிலா நான் அந்த இடத்துல நடிக்காம எனக்கு பதிலா டூப் போட்டு வேணா எடுத்துக்கோங்க. சோ எவ்வளவு ஒரு பெருந்தன்மை இல்ல, என்னுடைய கதாபாத்திரத்தை வேற ஒருத்தர் டூப் வச்சு கிளைமேக்ஸ், அதுவும் முக்கியமா கிளைமேக்ஸ்ல எல்லா நடிகரும், முக்கியமா ஹீரோ, பெரிய ஸ்டார்டம் கொட்ட யாராலையும் அப்படி விட்டு தரவே முடியாது. அவரானா நான் கொள்கை ரீதியா இத பண்ண முடியாது, ஆனா உங்களுடைய படத்தை என்னால எந்த ஒரு பாதிப்பும் வந்துடக்கூடாது பாத்துக்கோங்க, காசு போடுறவங்களுக்கும் அதுல கஷ்டம் வந்துடக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக எனக்கு பதிலா டூப் வச்சு அந்த காட்சியை நீங்க எடுத்துக்கோங்க, அதுல எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவருடைய சம்மதத்தை தெரிவிச்சிருக்கிறாரு. இது அந்த இடத்துல இருந்த ப்ரொடியூசர்ல இருந்து கூட இருந்தவங்க எல்லாருக்கும் பிரமிக்க வச்சிருக்குது. இவ்வளவு பெரிய ஒரு நடிகர் அவருடைய காட்சி, இறுதி கட்ட காட்சி, கிளைமேக்ஸ் காட்சியை டூப் வச்சு எடுக்க சொல்லியிருக்காரு. இருந்தாலும் அதே சமயத்துல அவருக்கான கொள்கையும் அவர் விட்டு தரல. இதுதாங்க அவர் திமுக மேலயும் திக மேலயும் இருந்த பற்று. அந்த கடவுள் பக்தி அப்படின்ற ஒரு விஷயத்த மத்தவங்க நம்புறாங்கன்னா அது விட்டுடலாம், ஆனா நான் அதை நம்பல அப்படின்னும் போது அதை நான் ஏற்க முடியாதுன்ற போது அதுல ஸ்டெப்பனா நின்று இருக்கிறார். இதனாலதான் இப்ப வரைக்கும் மக்கள் திலகம்னு எம்ஜிஆர் அவர்களை மக்கள் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. இதே போல அதாவது 1900 அந்த காலகட்டத்துல ஒரு நடிகர் அப்பதான் வளர்ந்து வந்துட்டு இருக்கிறாரு. சோ அவர் வளர்ந்து வந்துட்டு இருக்கிறாருன்னா ஓரளவுக்கு பிரபலம் ஆயிட்டாரு. மக்கள் பார்த்தாங்கன்னா அவர் கண்டுபிடிச்சிருவாங்க, இவர் இந்த படத்துல நடிச்சிருக்காரு, இந்த படத்துல நடிச்சிருக்காரு, கதாநாயகனால நடிச்சிருக்காருன்னு தெரிஞ்சிடும். சோ அப்படிப்பட்ட ஒரு நடிகர் பாலக்காட்டுக்கு ட்ரெயின்ல கோயம்புத்தூர் வழியா போகக்கூடிய ஒரு பேசஞ்சர் ட்ரெயின்ல உட்கார்ந்துட்டு இருக்காரு. அதுவும் 3rd கிளாஸ் அந்த கம்பார்ட்மெண்ட்ல. தன்னை யாரும் பாத்துடக்கூடாது அப்படின்றதுக்காக பாகவதர் மாதிரியான இல்ல ஹேர் ஸ்டைல்ல அவருடைய துண்டை வச்சு கவர் பண்ணிக்கிட்டு, அதே போல உட்கார்ந்துட்டு இருக்கிறாருன்னா இத நல்ல காலை இப்படி வச்சுட்டு உட்காருவாங்க, குத்த வச்சிருக்காரு. அப்படி உட்காந்து அந்த 2 காலுக்கு நடுவுல அவர் முகத்தை மறைச்சுக்கிட்டு உட்காந்துட்டு வந்திருக்காரு. நம்மள மக்கள் அடையாளம் கண்டுபிடிப்பாங்க அப்படின்ற காரணத்துக்காக அது மறைக்கணும்ன்றதுக்காக அப்படி உட்காந்துட்டு இருக்காரு. அப்படியெல்லாம் மறைச்சு உட்கார்ந்தோம் அதே கம்பார்ட்மெண்ட்ல அவருக்கு எதிர்க்க ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காரு. அவர் யாரு பாத்தீங்கன்னா கர்நாடக ஒரு மியூசிக் டைரக்டர், லீடிங் மியூசிக் டைரக்டரா இருக்கக்கூடிய செம்பை வைத்தியநாத பாகவதர். அவர் கொஞ்ச நேரம் ஊத்தி இவரை பார்த்திருக்கிறாரு. பார்த்துட்டு அதுக்கப்புறமா உங்க நான் எங்கேயும் பார்த்திருக்கிறேனே, நடிகர் தானே, பார்த்த முகமா இருக்குது அப்படின்ட்டு அப்புறம் பொறுமையா அப்படின்ல சுத்தி குத்தி பார்த்துட்டு ஆமா அப்படின்னு, எதனால இப்படி மறைச்சிட்டு எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க, என்ன வெக்கம் அப்படின்றதுக்கு இல்ல எனக்கு தயக்கமா இருக்கு, அதனால
ஒரு நடிகை அப்படின்றவங்க, நடிகனா இருக்கட்டும் இல்லைன்னா நாடக நடிகரா இருக்கட்டும், இல்ல என்ன மாதிரியான தொழில், என்ன மாதிரியான ஒரு இசையமைப்பாளரா இசையாளரா யாரா வேணா இருக்கட்டும், இவங்க எல்லாரும் மக்கள் பார்த்தாங்கன்னா கொண்டாடக்கூடிய ஒரு நபர்கள். அவங்களுக்கான நபரா அவங்க தேர்ந்தெடுத்து அவங்களோட சேர்ந்து நம்மளை கொண்டாடுறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க பேசுறாங்க கொள்ளும் போது நம்ம அதை தட்டி கழிச்சுட்டு எல்லாம் போக கூடாது. அதை அவங்களுக்கான நேரத்தை ஒதுக்கி அவங்க அதை தாண்டி நம்ம கிட்ட நம்மளுக்காக பேசுறாங்கன்னா அதை பொறுப்பா நம்ம அதுக்கேத்த பதிலும் கொடுக்கணும். அவங்களோட சகஜமா நம்மளும் பழகணும். ஒரு நடிகரா இருந்துகிட்டு இந்த மாதிரி மக்கள் அலை கிடைக்கக்கூடிய அவங்களுடைய பாராட்டு ஏன்னா நம்ம இருக்கக்கூடிய தொழில் என்டர்டைன்மெண்ட், அதுல மக்கள் முடிஞ்சா ரசிகர்கள் ரசிச்சா மட்டும்தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். அப்படிப்பட்ட ரசிகர்கள் நம்மள பேசும் போதெல்லாம் தட்டி கழிக்கவே கூடாது. இப்படி எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கிறியே, என்கிட்ட எந்த ரசிகரும் பேசினாங்கன்னா நான் சகஜமா என்னனாலும் சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு எப்பவா இருந்தாலும் சரி, இந்த நேரத்துலதான் பேசுவோம் அந்த நேரத்துலதான் பேசுவோம்லாம் கிடையாது. காலையில இருந்து நைட்டு வரைக்கும் எப்ப என்கிட்ட பேசினாலும் நான் சகஜமா பேசுவேன். ஏன்னா முகம் சுளிக்கிறதுக்கு நம்மளுக்கு 1000 காரணம் இருக்கலாம். ஆனா அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்மளை பார்த்துட்டு அவங்க ஒரு பிரமிப்புல பேசுறாங்கன்னு போது அந்த முக சுளிப்பு அவங்க கிட்ட காட்டணும்னா அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. சோ அதுக்கப்புறமா தான் பொறுமையா அந்த துண்டெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காரு. இது பல வருஷம் கழிச்சு செம்பை அவருடைய நினைவு நாள் மியூசிக் அகாடமி சென்னையில நடந்திருக்கு. அந்த நினைவு நாள்ல அந்த நடிகர் பேசும்போது அவர் சொன்ன அந்த வார்த்தை தான் எனக்கு ஒரு பெரிய ஒரு ஊன்றுகோலா இருந்தது. சோ ரசிகர்களை நம்ம எப்பவுமே கம்மியா எடை போடக்கூடாது. அதே மாதிரி அவங்களை தவிர்க்கவும் கூடாது. எந்த நேரத்துலயா இருந்தாலும் சரி, எந்த இடத்துலயா இருந்தாலும் சரி, அவங்களுக்கான மரியாதையை நம்ம கொடுக்கணும். அவங்க நம்மளை தேடி வர்றது நம்மளுக்காக தான். அதை அது புரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல நம்ம பேசிட்டு போகணும்ன்றது அவர் சொன்ன ஒரு விஷயத்துக்காக தான். அதுக்கப்புறமா நடித்த எல்லா படங்கள்லயும் இன்னைய தேதி வரைக்கும் என்னுடைய ரசிகர்களை நான் கரெக்டா சந்திச்சுட்டு இருக்கிறேன். அவங்க கிட்ட எந்த ஒரு தயக்கமும் இல்லாம நான் பேசிட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னவர் யார் தெரியுங்களா? நம்மளுடைய மக்கள் திலகம் தாங்க. சோ அந்த இடத்துல 3rd கிளாஸ் கம்பார்ட்மெண்ட்ல அப்படி குத்தங்கால் வச்சு உட்கார்ந்துட்டு இருந்த பாகவதர்ல இருந்த ஹேர் ஸ்டைல் யாரும் கிடையாது, எம்ஜி ராமச்சந்திரன் என்று பிற்காலத்துல மக்களால ரசிகர்களால கொண்டாடப்பட்ட புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான். சோ அவருடைய வாழ்க்கையில நடந்த ஒவ்வொரு விஷயமும் அவர் எந்த அளவுக்கு செதுக்கி இருக்குன்னு பாத்துக்கோங்க. அப்ப மியூசிக் டைரக்டர் அவரு அப்படி பார்த்து பிரமிக்கல. அவர் சொன்ன வார்த்தையை நல்லா யோசிச்சு அவருடைய மனசுல வச்சுக்கிட்டு ரசிகர்களை நம்மளும் பதிலுக்கு ரசிக்கணும். அவங்க நம்ம திரையில பார்த்து ரசிக்கிறாங்க, அவங்க நேர்ல நம்ம கிட்ட பேசும்போது நம்மளும் ரசிக்கணும்னு சொல்லிட்டு அதை கடைசி வரைக்குமே அவர் முதல்வர் ஆனதுக்கு அப்புறமா கூட மக்கள் எந்த மாதிரியான கூட்டத்துல மக்களோட அவர் ஈஸியா உள்ள போயிடுவாரு. மக்கள் அவங்க கட்டி பிடிச்சாலும் சரி, முத்தம் கொடுத்தாலும் சரி, அதெல்லாம் கொஞ்சம் கூட அது ஒரு பெரிய விஷயமாவே எடுத்துக்க மாட்டாரு. இவரே எல்லாரையும் அந்த அந்த ஒரு என்ன சொல்ற தாய்மை குணத்தோட எல்லாரையும் ஒன்னா பார்த்து அதை அடுத்த கட்டத்துக்கு அவரு வளர்த்ததுக்கு எல்லாமே காரணம் அந்த ட்ரெயின்ல நடந்த இன்சிடென்ட் தான். சோ பாலக்காடு போற வழியில அவருக்கு கிடைச்ச அந்த ஒரு அறிவுரையை கடைசி வரைக்கும் அவர் மெயின்டைன் பண்ணது கூட பெரிய விஷயம் இல்லைங்க. அது அவருடைய நினைவு நாள்ல போய் இந்த மாதிரியான ஒரு இன்சிடென்ட் தான் என்ன மாத்துச்சு அப்படின்னு சொல்றதுக்கு எவ்வளவு ஒரு பெருந்தன்மை வேணும். ஏன்னா அந்த நினைவு நாள் கொண்டாடும் போது அவர் உச்சக்கட்ட நிலைமை, அதாவது நடிகரா இருக்கட்டும் இல்லைன்னா அரசியலும் சரி, அந்த அளவுக்கு பிரபலமா இருக்கும் போது சரி நம்ம இந்த நேரத்துல இப்படி சொன்னோம்னா நம்ம இதுக்கப்புறமா தான் மாறணும், ரசிகர்கள் மக்கள் நினைப்பாங்களே கொஞ்சம் கூட அதை பத்தில யோசிக்கவே இல்லை. நான் இப்படிதான் நான் ஓப்பனா இருக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துலயும் அதை ஓப்பனா பேசிருக்கிறாருல. அதனாலதாங்க இன்னும் காலம் போனாலுமே எவ்வளவு வருஷங்கள் எவ்வளவு நூற்றாண்டுகள் போனாலும் அவருக்கு நிகர் அவர் மட்டும்தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.